இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை. ரணிலின் பிணையை தொடர்ந்து நடவடிக்கை. தோல்விகளால் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு இணங்கிய சுமந்திரன் தென்னிலங்கையில் அக்கறை கொண்டுள்ளவர் எனவும் விமர்சனம். கட்டி அடைத்தவாறு 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். செம்மணியில் தொடரும் அகழ்வு பணிகள். பெரியார் பிறந்த தினத்தன்று மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டம். சட்டசபை தேர்தலை நோக்கி நகர்வு. ஸ்டீலுக்கு எதிராக துருக்கியின் அதிரடி முடிவு. வர்த்தக நடவடிக்கைகள் துண்டிப்பு. இனி விரிவான செய்திகள். தாயக நலனை கருத்தில் கொள்ளாது தென்னிலங்கை அரசியலை முன்னிலைப்படுத்தி செயற்படும் எம்.ஏ. சுமந்திரனுக்கு ஏற்பட்ட தொடர் தோல்வியே தமிழ் தேசிய அரசியலில் ஒருங்கிணைந்த அரசியல் முயற்சிக்கான காரணம் என அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி.ஆர். ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமந்திரன் முதலாக இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார். ஏனைய கட்சிகளோடு இணைந்து அவர் பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட கலந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு அவர் வருவதற்கு 3 காரணங்கள் பிரதானமாக இருந்திருக்கின்றன என்று நாங்கள் கருதுகிறோம். அதில் முதலாவது அவருடைய தொடர் தோல்வி, கடைசியான தோல்விதான் அவருடைய கர்த்தால். அதற்கு முன்னரே அவர் தமிழரசு கட்சிக்கான தலைவர் தேர்தலில் தோல்வியிட்டார். தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியிட்டார். 3ஆவதாக தன்னுடைய ஒரு அறிவிப்பாக விடுக்கப்பட்ட அந்த கர்த்தால் போராட்டத்திலேயும் கூட அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார். இந்த தொடர் தோல்வி ஒருங்கிணைந்த அரசியலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அவருக்கும் அவரது கட்சிக்கும் உருவாக்கி இருந்தது என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒருங்கிணைந்த அரசியலுக்கு அது இல்லை, அவைக்கு மாத்திரமில்லை, எல்லா கட்சிகளுக்கும் தான் வந்து, அதாவது ஒருங்கிணைஞ்சால்தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, அரசியல் வாழ்க்கை இருக்கு, இல்லை என்றால் அரசியல் வாழ்க்கை இல்லை என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி. ஒன்று, ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் பெருந்தேசியவாத ஆக்கிரமிப்புகளுக்கு முகம் கொடுக்கலாம். ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் சர்வதேச அரசியலை கையாளலாம். ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் ஊடுருவிருக்கின்ற என்பிபி தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்த முடியாது. அவை இந்த 3 விடயங்களுக்கும் ஒருங்கிணைந்த அரசியல் அவசியமாக. அதனால மக்கள் ஒருங்கிணைந்த அரசியலை வலியுறுத்துகிறார். அப்போ ஒருங்கிணைந்த அரசியலை நீண்ட காலமாக வலியுறுத்தி இன்றைக்குத்தான் அது ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது. அப்போ சுமந்திரன் மாதிரியில் அதுக்கு அடிபணிய வேண்டிய அல்ல பணிஞ்சு போக வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மற்றது இந்த ஏற்கனவே நான் கூறினவன் போல இந்த ஒருங்கிணைந்த அரசியல் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறபடியால் மக்களுடைய விருப்பத்தை புறக்கணிக்க முடியாத நிலைமை கூட சுமந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒருங்கிணைந்த அரசியலுடைய தேவையை முதல் உணர்ந்த கஜேந்திரகுமார் பாராளுமன்ற தேர்தலுடைய பின்னடைவோட கஜேந்திரகுமார் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாட்டை கட்சியையும் பாதுகாக்க இயலாது, தமிழ் தேசிய அரசியலையும் பாதுகாக்க இயலாது என்ற ஒரு கருத்து அவரிடம் வலுவூண்ட தொடங்கிய அந்த கருத்தின் அடிப்படையில் தானாகவே முன்கையெடுத்து ஒருங்கிணைந்த அரசியலுக்கான முயற்சிகளை அவர் செய்திருந்தார். இன்றைக்கு சுமந்திரன் வந்திருக்கிற வழியால் இது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வளர்ச்சி போக்கை காட்டுவதற்கான ஒரு நிலை என்று நாங்கள் இதனை வர்ணிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச நீதி வேண்டி இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு வழங்கி வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்படவுள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது.
இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன. அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர். தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர். அவற்றில் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டாபய ராஜபக்ஷவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும். இந்த நிலையில் மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயற்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும். இவ்வாறான நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த ஒரு நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 38வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு நேற்றைய தினம் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரையில் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 38வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 44 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான ஹெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவுடன் கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் குழந்தை நேற்றைய தினம் மதியம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவிலிருந்து ஜூவல் 365 விமானம் நேற்று மாலை சுமார் 5:50 மணியளவில் அவர்கள் இலங்கைக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பெண் தான் பெக்கோ சமனின் மனைவி என்பதை குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹெகல் பத்தர பத்மே தலைமையிலான குழு சமீபத்தில் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் அந்த பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாததால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட நுணாவில் கிழக்கு கல்வயல் வீதியில் அமைந்திருந்த பாரம்பரிய மரபுரிமை சின்னமான சுமை தாங்கி தனியார் ஒருவரால் முற்றாக இடித்து அகற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி மக்கள் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோருக்கு அறிவித்ததை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்று நிலைமைகள் தொடர்பில் அவதானித்துள்ளார். அத்துடன் இடித்த சுமை தாங்கியை இடித்தவர்களை வைத்தே மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உண்மையில் என்னென்னு சொன்னால் சுமைதாங்கி என்ற ஒரு மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய மரபுரிமை சின்னங்கள்லாம் இந்த சுமைதாங்கிகள். ஆனால் இதை ஒரு பொறுப்பற்ற விதத்தில் எங்களோட மக்கள் தங்களை காணிகளுக்கு இடைஞ்சல் என்று சொல்லி அதை தட்டி அழிப்பதை இடித்து அழிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உண்மையாக நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய சுமைதாங்கி ஆவுரஞ்சிக்கல் போன்றவற்றை எந்த ஒரு உள்வீதிகளில் இருந்தாலும் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அவற்றை பாதுகாக்கும் நோக்கத்தோடு எங்களுக்கு அறிவிக்க முடியும். அவற்றை நாங்கள் நகராட்சி மன்றம் ஊடாக பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. தொல்பொருள் திணைக்களம் சில முக்கியமான வீதிகளில் இருக்கக்கூடிய இப்படியான சுமைதாங்கி மற்றும் ஆவரஞ்சிக்கல் அதனோட இந்த இளைப்பாறுகின்ற மடம் அல்லது குடிநீர் கிணறுகளை தொல்பொருள் திணைக்களம் அதனை தங்களுடைய தொல்பொருள் சின்னமாக அடையாளப்படுத்தி பாதுகாத்து வருகின்றது. ஆனால் கிராமங்களுக்குள் இருக்கக்கூடிய இவ்வாறான உள்வீதிகளில் இருக்கக்கூடிய இவ்வாறான சுமைதாங்கிகள் அல்லது மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆகவே நகராட்சி மன்றம் என்ற ரீதியிலே நாங்கள் அவற்றை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே எங்களுடைய மக்கள்
உங்களுடைய கிராமங்களில் உங்களுடைய வீதிகளில் இவ்வாறான மரபுரிமை சின்னங்கள் அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய சுமைதாங்கிகள் போன்றவை இருந்தால் அவர் தொடர்பாக என்னிடம் நேரடியாக தெரிவித்தால் அவற்றை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான ஒரு செயலிலே இனி யாரும் ஈடுபட வேண்டாம். இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சாவச்சேரி போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அமைப்பாடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணையம் தனது 100 நாள் செயல்முனைவு நிகழ்ச்சி திட்டத்தை நேற்றைய தினம் மன்னாரில் முன்னெடுத்துள்ளது. 100 நாள் செயல்முனைவின் 29வது நாள் நிகழ்வு மன்னார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இணையதளத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் மன்னார் பள்ளிமுனை கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டது. மீளப்பெற முடியாத வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அதிகார பரவலாக்கம் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் மக்களுக்கு தெளிவூட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டவர்கள் தமது சந்தேகங்களுக்கான தெளிவையும் பெற்றுக் கொண்டனர். இதன்போது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட 16 கோரிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. மேலும் மக்களினால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள்களும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணைய பிரதிநிதிகள் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தாவேகாவின் கொள்கை தலைவரான தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோட்டிலிருந்து முதல் மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. தற்போதைய சூழ்நிலையில் தமிழக அரசியல் களத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக என 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். தாவேகவின் கொள்கை தலைவரான தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோட்டிலிருந்து முதல் மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக மாவட்ட செயலாளர்களுடன் தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து விஜய் ஆலோசனை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் பனையூரில் உள்ள தாவேக கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தினை அடுத்து மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயண விவரம் குறித்த பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டீலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் துண்டித்து ஸ்டேலிய விமானங்களுக்கு அதன் வான்வழியை மூடுவதாக துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடன் தெரிவித்துள்ளார். துருக்கி ஸ்டேல் இடையே 1997ஆம் ஆண்டு முதல் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது. இதில் எஃகு, எண்ணெய் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவை முக்கிய வர்த்தக பொருட்களில் அடங்கும். ஆனால் ஹாசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் தடையின்றி செல்ல அனுமதிக்கும் வரை ஸ்டேலுக்கான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்துவதாக கடந்த ஆண்டு மே மாதம் துருக்கி கூறியது. இந்த நிலையில் ஸ்டீலுக்கான அனைத்து வர்த்தகத்தையும் துருக்கி முற்றிலும் துண்டிக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. துருக்கி ஸ்டேல் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2023இல் கிட்டத்தட்ட $6.8 பில்லியன் இருந்தது. இதில் 75%க்கும் அதிகமானவை துருக்கிய ஏற்றுமதிகளாகும் என துருக்கிய புள்ளியியல் நிறுவன தமது தரவுகளில் கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி 2 கைது செய்ய நடவடிக்கை. ரணிலின் பிணையை தொடர்ந்து நடவடிக்கை. தோல்விகளால் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு இணங்கிய சுமந்திரன். தென்னிலங்கையில் அக்கறை கொண்டுள்ளவர் எனவும் விமர்சனம். கட்டியடைத்தவாறு 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். செம்மணியில் தொடரும் அகழ்வு பணிகள். பெரியார் பிறந்த தினத்தன்று மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டம். சட்டசபை தேர்தலை நோக்கி நகர்வு. ஸ்டீலுக்கு எதிராக துருக்கியின் அதிரடி முடிவு. வர்த்தக நடவடிக்கைகள் துண்டிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.